நீதிமன்ற சாத்தான்குளம் வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. கரெக்டா எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி வந்து தண்டனை கொடுத்து எல்லாரையும் வந்து சூப்பரா டேக் ஓவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது எப்படி இருந்ததுன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயம் தான் மக்கள் கிட்ட இருந்தது. ஸோ அது வந்து போலீஸே தப்பு பண்ணாலும் திமுக ஆட்சியில தண்டனை உண்டு அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா அடிச்சாம் பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேஸோட தீர்ப்பு வந்தது. ஸோ அதை கண்டுபிடிக்க இவ்வளோ நாளா, அதான் இவ்வளோ வருஷம் புரியுதுங்களா? எந்த மாதிரி புரிதல் வடிச்சு மறுபடியும் திமுக காரன் தப்பான இடத்துக்கு பார்வை பார்க்கறதுக்கு தான் வைக்கிறீங்க. அதாவது ஒரு மக்களோட கேள்வியா நான் வந்து மக்களோட கேள்விங்கிறது திமுக இல்ல, தாவேகா இல்ல, அதிமுக இல்ல, எதுவுமே இல்ல, மக்களோட இடத்துல இருந்து நான் வந்து கேள்வி கேட்கிறேன். 2 பேர் செத்ததுக்கு 9 பேரை தூக்கு போடுவீங்களா? இதான் நாடா? மனித உரிமை இதானா? அப்போ ஒரு நாடு வந்து அந்த 9 பேர் தப்பு பண்ணிருக்காங்கன்றது உறுதி ஆயிருக்கவே தானே உறுதி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டது? அப்ப நான் கேக்குறேன், ஏன் அவ்வளவு நாள் எடுத்து இதெல்லாம் வந்து திமுக காரன் டிலே பண்ணி அனுப்பிச்சு விட்டானா? மேபி அதாவது இந்த கேஸ் எல்லாம் இன்னும் கூட இழுத்திருக்கும். உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஹையர் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸோ சடனா எந்த நேரத்துல எதை பண்ணோம்னா மக்கள் கிட்ட போய் உடனே நம்மளோட ஆட்சியோட அமைப்பு வந்து ரீச் ஆகும் அப்படின்னா அது பண்ணிருக்கலாம். ஸோ அப்படியும் யோசிக்கிறாங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றானுங்க. மேபி